அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதுமாரி பார்த்தீங்கன்னா விஐடி கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட தகவல்களையுமே நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு வரோம். இப்போ விஐடி ட்ரிபிள் 2024 ரிசல்ட்டுங்கிறது வந்துருச்சு. ஸோ நிறைய பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக விஐடி சம்பந்தமாக தகவல்கள் கேட்டுக்கிட்டே வர்றாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு விளக்கமாக தான் இந்த வீடியோங்கிறது கொடுத்துருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பெற்றோர்கள் கேட்குறாங்க. அதாவது கிட்டத்தட்ட சார் எனக்கு ரேங்க் 2 லட்சத்தில் வந்திருக்கு, 1.5 லட்சத்தில் வந்திருக்கு, 1.25 லட்சத்தில் ரேங்க் வந்திருக்கு, எனக்கு சீட்டு கிடைக்குமா? முதல் விஷயம். ரெண்டாவது, ஒரு சில பேரண்ட்ஸ் என்ன கேட்டாங்கன்னா, ஸோ உண்மையாலுமே விஐடியில் எத்தனை சீட்டு தான் இருக்குது, என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் வச்சுருக்காங்க, எத்தனை சீட்டு தான் இருக்குது, எத்தனை பேர் தான் ஒரு வருஷத்துக்கு அந்த கல்லூரியில் சேர முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு விளக்கமாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ விஐடி வெள்ளூர், நிறைய மாணவர்களோட பெரிய ஆசை என்ன பார்த்தீங்கன்னா விஐடி வெள்ளூரில் படிக்கணும். அதுவும் பர்டிகுலராக வெள்ளூர் கேம்பஸ்லேயே படிக்கணும். வெள்ளூர் கேம்பஸ் கிடைக்கலைன்னா சென்னை கேம்பஸில் படிக்கணும். சரிங்களா? அப்போ வந்து அங்கே பெற்றோர்கள் எல்லாருமே கேட்குற ஒரே ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா, எத்தனை பேர் தான் சார் ஒரு வருஷத்தில் விஐடியில் வந்து சேர்க்குறாங்க, எத்தனை சீட்டு தான் இருக்குது, எத்தனை டிபார்ட்மெண்ட் தான் இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக நம்ம சில தகவல்களை தேடி பிடிச்சி எடுத்திருக்கோம். முதல்ல ஒரு விஷயம் கிளியர் பண்ணிடுறேன். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க விஐடி வெள்ளூர் வேறு, விஐடி சென்னை வேறு, விஐடி சென்னை தனியாக எங்கும், விஐடி வெள்ளூருங்கிறது தனியாக எங்குங்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. விஐடிங்கிறது ஒரு யூனிவர்சிட்டி தான். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விஐடி ஆந்திர பிரதேஷ், போபால் அதெல்லாமே செப்பரேட்டாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. பட் விஐடி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு யூனிவர்சிட்டி தான், விஐடி வெள்ளூர் மட்டும்தான். விஐடியோட ஒரு பிரான்ச், ஒரு கேம்பஸ் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் செட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் விஐடி சென்னையில் முடித்தாலுமே உங்களுக்கான சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விஐடின்னு தான் போட்டு வரும். அது வெள்ளூர்னு போட்டு வருதோ இல்லை சென்னைன்னு போட்டு வராது, வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு மட்டும் தான் போட்டு வரும். நீங்கள் வந்து விஐடி யூனிவர்சிட்டிங்கிறது வெள்ளூர் மட்டும்தான். முதல்ல இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம், இவங்க பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து எத்தனை சீட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க, எத்தனை டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூஜியில் மட்டும் மொத்தம் 25 டிபார்ட்மெண்ட் வந்து வச்சுருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அவங்க வந்து எத்தனை டிபார்ட்மெண்ட்டு எத்தனை சீட்டுங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா வெள்ளூர் கேம்பஸ் ப்ளஸ் சென்னை கேம்பஸ் ரெண்டுக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் வந்து இப்போ விஐடி வெள்ளூருக்கு மட்டும் தான் இந்த சீட்டுங்கிறதெல்லாம் கிடையாது. இவங்களோட நான் அப்ரூவ்டு இன்டேக்கை வச்சு நான் சொல்கிறேன். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவ்டு இன்டேக்குங்கிறது வெள்ளூர் ப்ளஸ் சென்னை கேம்பஸ் ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவ்டு இன்டேக். ஸோ என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன சீட்டுங்கிறது அடுத்து சொல்ல போகிறேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர், பிஆர்க் டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. பிஆர்க்கை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 80 சீட்டு வந்து இவங்க காலேஜில் இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட். ஸோ பயோடெக்னாலஜியில் எத்தனை பேருக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 180 சீட் இருக்குது பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டில். அடுத்து கெமிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 120 சீட் இருக்குது. தென் சிவில் இன்ஜினியரிங்கில் ஒரு 120 சீட் இருக்குது. அடுத்து பேச்சுலர் ஆஃப் டிசைன் கோர்சஸ், டிசைன் சொல்லுவாங்க, டெஸ்ன்னு சொல்லுவாங்க, 30 சீட் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன் ஸ்பெஷலைசேஷன் வித் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். அதாவது +2ல் மேக்ஸ் படிக்காத மாணவர்கள் படிக்கிறதுக்காக, பயாலஜி மற்றும் படித்த மாணவர்கள் படிக்கிறதுக்காக இந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது. சிஎஸ்சி பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் மொத்தம் 120 சீட்டு. அதேமாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன் ஸ்பெஷலைசேஷன் வித் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 240 சீட்டு. அடுத்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்னு சொல்லக்கூடிய ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டில் மொத்தம் 180 சீட்டு. அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்னு சொல்லக்கூடிய இ&ஐ டிபார்ட்மெண்ட்டில் 60 சீட்டு. அதேமாதிரி இசிஇ இன் ஸ்பெஷலைசேஷன் வித் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டில் மொத்தம் 60 சீட்டு. இசிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பர்டிகுலராக அந்த டிபார்ட்மெண்ட்டில் 600 சீட் இருக்குது. அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய ஐடி டிபார்ட்மெண்ட்டில் 420 சீட் இருக்குது. அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இன் ஸ்பெஷலைசேஷன் வித் ஆட்டோமோட்டிவ் இன்ஜினியரிங் 60 சீட் இருக்குது. தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர் டிபார்ட்மெண்ட்டில் மொத்தம் 600 சீட் இருக்குது. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கோர் டிபார்ட்மெண்ட், எந்த ஸ்பெஷலைசேஷனும் இல்லாமல் பர்டிகுலர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மட்டும் 1080 சீட் இவங்களுக்கு அப்ரூவல் இருக்குது. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன் ஸ்பெஷலைசேஷன் வித் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், சிஎஸ்சி ஐஓடின்னு சொல்லுவாங்க, இந்த பிரான்ச்சில் இவங்களுக்கு 240 சீட்டுக்கு இன்டேக் இருக்குது. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன் வித் பிஸ்னஸ் சிஸ்டம் 180 சீட் இருக்குது. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன் ஸ்பெஷலைசேஷன் வித் டேட்டா சயின்ஸ், டிஎஸ் 300 சீட் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன் ஸ்பெஷலைசேஷன் வித் பிளாக் செயின் டெக்னாலஜி 120 சீட் இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இன் ஸ்பெஷலைசேஷன் வித் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் 60 டிபார்ட்மெண்ட் இருக்குது. அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜின்னு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் 120 சீட்டு.
மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் கோர் டிபார்ட்மெண்ட் தனியாக மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இல்லாமல் 120 சீட்டு. எலக்ட்ரானிக்ஸ் பிஇ எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இன் ஸ்பெஷலைசேஷன் வித் VLSI டிசைன் டெக்னாலஜி மொத்தம் 120 சீட்டு. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன் ஸ்பெஷலைசேஷன் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் 180 சீட்டு. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 60 சீட்டு. மொத்தம் விஐடி வெள்ளூர் மற்றும் சென்னை கேம்பஸ் ரெண்டும் சேர்ந்து எத்தனை சீட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5450 சீட் இருக்குது மொத்தமாக. சரிங்களா, இந்த 5450 சீட்டுக்கு தான் மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 2.5 லட்சம் மாணவர்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க, எழுதவும் போகிறீங்க. சரிங்களா, ஸோ இப்போ இந்த 5450க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீ கேட்டகரி 5 வகையில் பிரிப்பாங்க. ஸோ அதில் எப்படி சீட்டு கிடைக்குங்கிறத நீங்களே பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் விஐடி வெள்ளூர் மற்றும் சென்னையில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச தகவல்கள். ஒரு சில டேட்டாஸ் எடுக்கிறப்ப இந்த தகவல் கிடைச்சது. 5450 சீட்டுங்கிறது இருக்குது. சரிங்களா, இது போக சில பேர் வந்து இன்டகிரேட்டட் கோர்சஸ் படிக்கலாமா? இன்டகிரேட்டட் கோர்சஸ் மொத்தம் அவங்க 3 டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க. 3 டிபார்ட்மெண்ட்லேயும் எத்தனை பேருக்கு தான் சீட்டு கிடைக்கும்? ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்குறதே வந்து பார்த்திங்கன்னா எப்படி கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்டகிரேட்டட் கோர்சஸ்லாம் படிக்கலாமா சார், அதெல்லாம் இப்போ ஒரு டிகிரியாக படித்தா வேலை கிடைக்குமான்லாம் கேட்குறாங்க. நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறேன். விஐடி வெள்ளூர் அண்ட் சென்னை கேம்பஸ் பொறுத்த வரைக்கும் இன்டகிரேட்டட் கோர்சஸில் சீட்டு கிடைச்சா பெரிய விஷயம். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் கேட்டதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கேட்டாங்க. எப்படி கேட்டாங்கன்னா, சார் இன்டகிரேட்டட் கோர்சஸ்லாம் படிக்கலாமா, அதெல்லாம் படித்தா வேலை கிடைக்குமா, எதுக்கு அந்த கோர்ஸ்லாம் போய் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பெற்றோர்கள் நேரடியாகவே எங்ககிட்ட கேட்டாங்க. நான் ஒரு விஷயத்தை ரொம்பவே தெளிவுபடுத்துகிறேன். இன்டகிரேட்டட் கோர்சஸில் சீட்டு கிடைக்கிறது கஷ்டம். மொத்தம் 3 டிபார்ட்மெண்ட் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் டேட்டா சயின்ஸுங்கிற இன் ஸ்பெஷலைசேஷன் வித் டேட்டா சயின்ஸுங்கிற டிபார்ட்மெண்ட்டில் மொத்தமே 240 சீட்டு தான் இருக்குது. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் 480 சீட்டு. அதுமாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கோர் டிபார்ட்மெண்ட்டில் 120 சீட்டு. மொத்தமாகவே வெள்ளூர் மற்றும் சென்னை கேம்பஸில் எம்டெக் இன்டகிரேட்டட் கோர்சஸ்க்கு 840 சீட்டு தான் மொத்தமாகவே இருக்குங்க. ஆனால் அப்ளிகேஷன் எனக்கு தெரிஞ்செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேருக்கு மேலே வந்து அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ பேரண்ட்ஸ் இனிமேல் இப்படி கேட்காதீங்க, சீட்டு கிடைச்சா எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஒருவேளை பிஇ பிடெக்கில் சீட்டு கிடைக்காம எம்டெக்கில் வந்து இன்டகிரேட்டட் கோர்சஸ் சீட்டு கிடைச்சுன்னா தாராளமாக எடுக்கலாம். இதுமாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து விஐடி சம்மந்தப்பட்ட தகவல்கள், அமிர்தா கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள், ஜோசா கவுன்சிலிங், இது மாதிரி என்ன டிஎன்ஏ கவுன்சிலிங், இது மாதிரி என்ன கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்களும் நீங்கள் யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான உங்களோட டவுட்ஸ்க்கு நான் வீடியோஸ் போட்டு வச்சுருக்கேன். மற்றும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க விஐடி ட்ரிபிள் எழுதின மாணவர்கள் மற்றும் அவங்க பெற்றோர்கள் உங்களோட ஸ்கோரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.